வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரெட் பேசன் டோஸ்ட் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பிளேட்ல கொஞ்சம் ஆனியன், ரெட் கேப்சிகம், yellow கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், அப்புறம் 2 பிரெட், வீட் பிரெட், 1/2 கப் கடலை மாவு, கொஞ்சம் பட்டர், உப்பு, சில்லி பவுடர், ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல ஒரு பவுல்ல வந்து ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்க்கிறேன். இதுக்கு வந்து சால்ட், சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இத நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்சில கொஞ்சமா அந்த மாவ கரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில கொஞ்சம் ஆனியன்ஸ், கொஞ்சம் கிரீன் கேப்சிகம், கொஞ்சம் yellow கேப்சிகம், கொஞ்சம் ரெட் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது நீங்க வெறும் கிரீன் கேப்சிகம் கூட போட்டு பண்ணலாம். பட் நான் இத கொஞ்சம் கலர்ஃபுல்லா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு தவா எடுத்து கொஞ்சமா அதில பட்டர் போட்டுக்கோங்க. இந்த வீட் பிரெட் தான் நான் யூஸ் பண்றேன். மைதா பிரெட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வீட் பிரெட் எடுத்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடு டோஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா அத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருங்க. இதே மாரி இன்னொரு பிரெட்டையும் டோஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் சைட்ல இருக்கிற கொஞ்சம் ஹார்டா இருக்கிற அந்த கார்னர்ஸ மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டர வந்து மெதுவா இந்த பிரெட் மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் தின்னா இந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆற மாரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த பிரெட் அப்படியே இந்த கடல மாவு உள்ள போட்டீங்கன்னா கொஞ்சம் சாகி ஆயிடும். அதனால வெளியில வச்சு இப்படி கிளீனா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் அத எடுத்து நம்ம தவால போட்டுக்கலாம். தவால போட்டுட்டு நம்ம அடுத்த சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் தவால. அண்ட் ரொம்ப ஃபுல்லா இது சிம்லயே வச்சு பண்ணுங்க அடுப்ப. நல்லா ப்ரவுன் ஆகணும். 2 சைடும் நல்லா ப்ரவுன் ஆனோனே நம்ம எடுத்து போட்டுறலாம். இத ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது, இந்த கடல மாவு நல்லா உள்ள வேகும். இல்லன்னா அந்த பச்சை கடல மாவு ஸ்மெல் வரும். அதனால அது நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு கூட அது நல்லா வேகறதுக்கு டைம் குடுக்கலாம். அப்புறம் அத எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணிக்கோங்க. இப்ப இன்னொரு பிரெட்டையும் அதே மாரி பண்றேன். இந்த அளவுக்கு நல்லா ப்ரவுன் ஆனா தான் உங்களுக்கு கடல மாவு வெந்திருக்கும். நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனோனே போதும். நல்லா டோஸ்ட் ஆனோனே எடுத்துடலாம். நம்ம பிரெட் பேசன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் பேசன் டோஸ்ட்ட டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.